இந்தியாவுக்கு ஒரு 10 வருஷமா ஐசிசி ஈவெண்ட்ல வந்து கோப்பையே கிடையாது. இவங்க வந்து இவ்வளவுதான் சும்மா பைலேட்டரல் மட்டும் தான் அடிப்பாங்கப்பா. ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுவாங்க. போயிட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து தாண்டி உள்ள போக மாட்டாங்க. அங்கிருந்து மேட்சை வந்து விட்டுட்டு வருவாங்க. இந்தியா தான் இன்னைக்கு நடுநாயகமா வந்து ஐசிசில இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில இந்தியாவுக்கு வந்து ஒரு ஐசிசி ட்ராஃபி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இனிமே இந்த பேச்சே எடுக்காதீங்கப்பா அப்படிங்கன்னு வச்சு மூடுற மாதிரி ஒரு கப்புக்கு 2 கப்பு, அதுவும் ஒரு வருஷம் கேப் கூட இல்லாம ஜஸ்ட் ஒரு 6-8 மந்த்ஸ் கேப்லயே வந்து அடிச்சு இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. துபாய் அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு ரொம்ப வந்து பழக்கப்படாத ஒரு லொகேஷன். இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து வெறும் ஒரு சொற்பமான ஓடிஎஸ் தான் ஆடி இருந்தாங்க. பும்ரா இல்லாம போற டீம் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க விசிபிளா இந்தியாவுக்கு வந்து ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொல்லி அங்க ஆப்போசிஷன்லாம் வந்து ஈஸியா வந்து அவங்க பிளான போட ஆரம்பிச்சுப்பாங்க. வருண் சக்கரவர்த்தி வந்து T20 ஃபார்மேட் தான் செட் ஆகுது. இவரெல்லாம் வந்து 50 ஓவர்ஸ் நிற்கிற அளவுக்கு இந்த ஸ்டாமினா கிடையாது, அவர்கிட்ட அளவுக்கு இந்த ஸ்கில்லு கிடையாது. இந்த மாதிரி வந்து நின்னா நிற்கிற இடத்துல ரன்னு போகும். அந்த மாதிரி எல்லா ஒரு 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 டாக்ஸும் வந்து சோஷியல் மீடியாவும் சரி, கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் சரி, எல்லாமே சொல்லி போயிட்டு வந்துருக்காங்க. முடிஞ்சது இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கோர் நம்ம போகணும் போது டப்புன்னு வந்து போலிங் சேஞ்சஸ் கொண்டு வந்து விக்கெட் எடுத்து காலி பண்ணி பண்ணாங்க. இப்போ இந்தியன் டீம் அண்டர் ரோஹித் சர்மா இஸ் அ டிஃப்ரெண்ட் breed altogether. இந்தியாவுக்கு ஒரு 10 வருஷமா ஐசிசி ஈவெண்ட்ல வந்து கோப்பையே கிடையாது. இவங்க வந்து இவ்வளவுதான் சும்மா பைலேட்டரல் மட்டும் தான் அடிப்பாங்கப்பா. ஐசிசி ஈவெண்ட்னு போனா இவங்களுக்கு கூட ஆடுறது இந்த பிக் மேட்ச் டெம்பரமெண்ட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட டீமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஒரு தாட்ஸ் அந்த விஷயங்கள் போயிட்டே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டீமும் வந்து கிட்டத்தட்ட எல்லா கீ ஈவெண்ட்ஸ்லயும் ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுவாங்க. போயிட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து தாண்டி உள்ள போக மாட்டாங்க. அங்கிருந்து மேட்சை வந்து விட்டுட்டு வருவாங்க. ரொம்ப ஒரு ஒஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம இந்தியாலேயே நடந்த அந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்ல கடைசி வரைக்கும் போயிட்டு ஃபைனல்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம தோத்துட்டு வெளில வந்தோம். ஸோ இப்படி பார்க்கப்பட்டு இருந்துச்சு. அதாவது இந்தியா தான் இப்போ வந்து கிரிக்கெட்டோட இதயமா பார்க்கப்படுது. அண்ட் இந்தியா வச்சுதான் ரெவென்யூ, இந்தியா வச்சுதான் வந்து அங்க ரூல்ஸ் எல்லாமே வந்து வியூவர்ஷிப்னு சொல்லிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஃபாலோவிங்லயும் சரி, ஃபினான்ஷியலையும் சரி, இந்தியா தான் இன்னைக்கு நடுநாயகமா வந்து ஐசிசில இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில இந்தியாவுக்கு வந்து ஒரு ஐசிசி ட்ராஃபி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இவங்க கரெக்டா இவர் வரணுமா, இல்ல வந்து இந்த கேப்டன்சியை மாத்தணுமா, அப்படி எல்லா டாக்கும் இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே வந்து எல்லாரோட வாயிலையும் வந்து கிட்டத்தட்ட வந்து இனிமே இந்த பேச்சே எடுக்காதீங்கப்பா அப்படிங்கன்னு வச்சு மூடுற மாதிரி ஒரு கப்புக்கு 2 கப்பு, அதுவும் ஒரு வருஷம் கேப் கூட இல்லாம ஜஸ்ட் ஒரு 6-8 மந்த்ஸ் கேப்லயே வந்து அடிச்சு இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இனிமே நாங்க தான் ஒயிட் பால்ல, நாங்க தான் வந்து நாங்க கிரிக்கெட்ல நாங்க தான் இனிமே மேல வந்து சூப்பர் பவர் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா அண்ட் அஜித் அகருக்கு இந்த காம்பினேஷன் வந்து நம்ம கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவங்க எடுத்த போது காம்பினேஷன் வந்து சூஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட டாக்ஸ், ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி, ஸ்டால்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து போன T20 வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ் நடக்குது. T20 வேர்ல்டு கப் வந்து அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் கூட்டு போனாங்க, யுஸ்வேந்திர சஹால் கூட்டு போனாங்க, சஞ்சு சாம்சன் கூட்டு போனாங்க. ஆனா இந்த கண்டிஷனுக்கோ இல்ல இந்த காம்பினேஷனுக்கோ எனக்கு டீம் செட் ஆகல, இந்த பிளேயர் வர மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தைரியமா அவங்கள வெளியிலே உட்கார வச்சு நம்ம வந்து ரோஹித் சர்மா வந்து டீமை லீட் பண்ணி ஜெயிச்சு காமிச்சாரு. அங்கேயும் சரி, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இந்த முறை வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி நமக்கு ஒரு புதிய லொகேஷன், அதாவது பாகிஸ்தான் நம்ம நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தியா போகும், பாகிஸ்தான் போகுமா, கேப்டன் அங்கே போவாரா, அப்படி இப்படி ஏகப்பட்ட டாக்ஸ் பேசிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்தியா வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் லொகேஷன் கேட்டாங்க. லொகேஷன் கேட்ட மாதிரி வந்து துபாயில் அவங்களுக்கு கிடைச்சது. துபாய் அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு ரொம்ப வந்து பழக்கப்படாத ஒரு லொகேஷன். இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து வெறும் ஒரு சொற்பமான ஓடிஎஸ் தான் ஆடி இருந்தாங்க. ஸோ அந்த வெள்ள விட்டு எண்ணக்கூடிய அளவு ஓடிஎஸ் ஆடி அந்த கண்டிஷன்ல போய் அந்த கண்டிஷனுக்கு அக்கஸ்டம் ஆகி அந்த கண்டிஷனுக்கு எனக்கு ஸ்பின்னர்ஸ் மட்டும் போதுமா, நான் ஸ்பின்னர்ஸ் வச்சே ஆடுறேன். ஏற்கனவே பும்ரா இல்லாம வேற போறோம். ஸோ பும்ரா இல்லாம போற டீம் வந்து கிட்டத்தட்ட வந்து விசிபிளா இந்தியாவுக்கு வந்து ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொல்லி அங்க ஆப்போசிஷன்லாம் வந்து ஈஸியா வந்து அவங்க பிளான போட ஆரம்பிச்சுப்பாங்க. ஏன்னா ஷமி ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் உள்ள வராரு. இளங்கன்றா வந்து ஹர்ஷித் ராணா கூட்டு போயிருக்கிறாங்க. இன்னொரு பேர் என்ன உங்களுக்கு வந்து முகமது சிராஜ் உள்ள இருந்தாலும் முகமது சிராஜ் அந்த தடவை இல்லைன்னு சொல்லி அந்த செலெக்ஷன் மீட்டிங்லேயே வந்து ரோஹித் சர்மா சொன்னார், புது பால்ல வந்து நியூ பால்ல ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக எஃபெக்டிவ்னஸ் இருக்க மாட்டேது, அவருக்கு அந்த ஒரு ஸ்கில் இன்னும் தேவை, அந்த மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் வந்து சிராஜுக்கு வந்து சொன்னாரு.
பட் அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த இந்த 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 காம்பினேஷன் நான் வந்து பேக்கிங் அப் வித் ஸ்பின்னர்ஸ். என்ன ஏன் இப்படி ஸ்பின்னர்ஸ் இல்லை, நான் ஸ்பின்னர்ஸ் வந்து நான் எடுத்தது 2 பேர் தான். மற்ற 2 பேர் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நேக்கா அந்த ஒரு வேர்ட் பிளேல வந்து ஒரு ஒரு வித்தையை காமிச்சிருந்தாரு ரோஹித் சர்மா. ரவீந்திர ஜடேஜா, தென் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் கூட வந்து நம்ம சென்னையை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி. கிட்டத்தட்ட வருண் சக்கரவர்த்தி வந்து T20 ஃபார்மேட் தான் செட் ஆவார். இவரெல்லாம் வந்து 50 ஓவர்ஸ் நிற்கிற அளவுக்கு கிட்ட ஸ்டாமினா கிடையாது, அவர்கிட்ட அளவுக்கு அந்த ஸ்கில்லு கிடையாது. அவர் இந்த மாதிரி வந்து நின்னா நிற்கிற இடத்துல ரன்னு போகும். அந்த மாதிரி எல்லா ஒரு 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 டாக்ஸும் வந்து சோஷியல் மீடியாவும் சரி, கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் சரி, எல்லாம் வந்து சொல்லி போயிட்டு வந்துருந்தாங்க. அதையும் உடச்சி காமிச்சு வந்து வருண் சக்கரவர்த்தியை வச்சுதான் வந்து இந்த கப்பை அவங்க வந்து இந்தியா பக்கம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஸ்பாட் ஆன் வித் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்பாட் ஆன் வித் எக்ஸிகியூஷன். ஸோ இந்தியாவுக்கு இந்த 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 2 டோர்னமெண்ட் லாஸ்ட் இந்த 2 டோர்னமெண்ட்ல எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஃபுல் ஃப்ரீடம், கேப்டனுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இந்த காம்பினேஷன், இந்த 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 பிளேயிங் லெவல் இதை நான் வந்து இப்படிதான் இருக்க போறேன்னு சொல்லி அங்க போய் முடிவு பண்ணல. இங்கே இந்தியால இருந்து கிளம்பும் போதே இல்ல ஆளை உள்ள எடுக்கும் போது இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு பேக்கப் பிளானாகவும் எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து பர்ஃபெக்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ இந்த இந்த ஒரு விஷயத்துல இப்போ இந்தியா என்ன காமிச்சிருக்காங்க, இனிமே நாங்க தான் இந்த வந்து நம்ம T20 ரேங்கிங் இப்போ நம்ம தான் இருக்கோம். இப்போ ஓடி ரேங்க் நம்ம தான் வந்துருக்கிறோம். 2023 வேர்ல்ட் கப், ஓடிஐ வேர்ல்ட் கப் ஜஸ்ட் நூலிழையில மிஸ் ஆச்சு. பட் அதுதான் அது வந்து ஆஸ்திரேலியா வந்து அன்னைக்கு அவங்க டே அப்படின்லாம் சொன்னாலும் அந்த ஒரு டிராப் சான்ஸ், அந்த ஒரு டிராப் சான்ஸ்ல தான் வந்து டிராப் சான்ஸ் கிடைச்சிருந்தா இந்தியாவுக்கு அந்த அந்த கப்பும் உள்ள வந்திருக்கும். பட் இந்த 2 வேர்ல்டும் சிமிலரா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது. என்ன விஷயம்னா ஒரு மேட்ச்லயும் வந்து இந்தியா வந்து தோக்கவே இல்லை. இப்போ எல்லாமே சொல்லுவோம், இந்த ஒரு கிரிக்கெட்ல சொல்லுவோம் லா ஆஃப் ஆவரேஜஸ் வரும், இல்ல வந்து they might have one bad day, இல்ல வந்து ஒரு 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 45 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட். இதெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் தோத்த போது கோலி சொன்னது 45 மினிட்ஸ் எங்களோட பேட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் நம்ம போனபோது இதே மாதிரி தான் ஒரு இன்னிங்ஸ், அதாவது ஜெயிக்கலனாலும் நம்ம வந்து டிரா பண்ணி போலான்னு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போதும் அப்போ வந்து நம்ம வந்து அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸை விட்டோம். ஸோ அப்போ சொன்னது என்ன, இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் பேட் ஃபேஸ் ஆஃப் ஒன் பேட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த 2 காம்படிஷன் போன T20 வேர்ல்டு கப்லையும் சரி, இந்த சாம்பியன்ஷிப்பும் சரி, என்ன நான் வந்து ஒரு ஒரு ஐடென்டிக்கல் பேட்டர்ன் என்ன பார்க்குறேன்னா, இந்தியாவை எந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்க சேலஞ்ச் பண்ணாலும் அந்த சேலஞ்சை அவுட் ஸ்மார்ட் பண்ற அளவு ஸ்கில் செட் நம்ம டீமுக்குள்ள இருக்கு. இல்லை அதுக்கான ஆட்கள் வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஒரு திருவள்ளுவர் கோட் மாதிரி இதனை இவன் கண் முடிக்கும் என்று அதனை அவனிடம் அந்த சொல்ற மாதிரி இவன் தான் இதை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதை அவங்ககிட்டே விட்டுறணும், அது அவங்க கண் விடல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு திருக்குறள் வந்து நமக்கு சரியா ஞாபகம் வரல. பட் அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கண்டிஷனுக்கு இவங்க இல்லை இந்த சுச்சுவேஷனுக்கு இவன் தான் பண்ணுவான் அப்படின்னு ஒருத்தர் நம்பி அவனை பேக் பண்ணி அதுலயும் அவனை ட்ரெயின் பண்ணி அவங்க கிட்ட அந்த பொறுப்பு விட்டுட்டீங்கன்னா அவன் அது பெஸ்டா முடிச்சு பண்ணிடுவான். அக்ஷர் பட்டேல் இந்த 2 டோர்னமெண்ட்லயும் வந்து ஒரு ரொம்ப வந்து அண்டர் ரேட்டடா வந்து நம்ம பார்க்கப்பட்ட ஒரு பிளேயர். ஏன்னா பேட்டிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி, போலிங்கும் சரின்னு சொல்லிட்டு குரூஷியல் நேரத்துல வந்து அந்த ஒரு சின்ன அந்த ஒரு சின்ன அந்த ஒரு சிறப்பு தோற்றம் அப்படின்னு படத்துல தான் காட்டும் அப்படின்னு அந்த மாதிரி சின்ன ஒரு கேமியோவும் காமிச்சு முடிச்சுட்டு போயிருக்கிறாரு போன T20 வேர்ல்டு கப் சரி, இங்க இந்த வேர்ல்டு கப்லையும் சரி. ஸோ இந்த ஒரு விஷயமா வந்து கரெக்டா வந்து இந்தியாவுக்கு கிளிக் ஆகி செட் ஆச்சு. இந்த 2 டோர்னமெண்ட்லயும் இந்தியாவை சேலஞ்ச் பண்ணி இல்லை இந்தியா மோசமான கிரிக்கெட் ஆடினா எஸ் இந்தியாவுக்கு அந்த சில மொமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த மொமெண்ட்ஸை வந்து அவங்க கேபிடலைஸ் பண்ணும், ஆப்போசிஷன் வந்து கேபிடலைஸ் பண்ணும். அவங்க கேபிடலைஸ் பண்ணல, இந்தியா அதுல இருந்து புல் பண்ணி எடுத்துட்டாங்க. இது நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. சரி, ஒரு டிராப் சான்ஸ், ஒரு டிராப் கேச்சஸ், ஒரு டிராப் சான்ஸ், ஒரு ரன் அவுட் சான்ஸ்லாம் ஓகே, அந்த மொமெண்ட் அதான் பார்க்கப்படுது. பட் அது அவங்க கேபிடலைஸ் பண்ணலையே. நேற்று வந்து கிட்டத்தட்ட வந்து நியூசிலாந்து வந்து கேட்சே விட்டதே கிடையாது, கேட்சிங் எஃபிஷியன்சி இவங்கள மாதிரி வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பார் ஸ்கோருக்கும் கம்மியான ஸ்கோரை தான் எடுத்தாலும் அவங்களால வந்து அந்த கேட்ச்லாம் பிடிச்சிருக்கணும். சுப்மன் கில்க்கு ஒரு கேட்ச் சான்ஸ் கிடைச்சது, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு சான்ஸ் ஒன்று கிடைச்சது. இதெல்லாம் வந்து டப்புன்னு அவங்க பிடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் இன்னும் ஃபைட் பண்ணிடலாம். பட் அப்படி போயிடலாம், அப்படி பிடிச்சிருந்தாலும் அடுத்து வந்து இந்தியா மேலே இதுன்னு வந்திருக்கு. இல்லை ஒரு ஒன் பார்ட்னர்ஷிப் பாகிஸ்தான் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து வந்துச்சு. ரிஸ்வான் அவர் வந்து ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துச்சு, முடிஞ்சது. இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கோர் அவங்க போகணும் போது டப்புன்னு வந்து போலிங் சேஞ்சஸ் கொண்டு வந்து விக்கெட் எடுத்து காலி பண்ணாங்கல்ல. ஸோ இந்த 2 டோர்னமெண்ட்லையும்
எஸ். இந்த மாரி ஒரு இது நடந்துச்சு. போன T20 வேர்ல்டு கப்ல ஃபைனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிளாசனோட அந்த இன்னிங்ஸ சொல்லலாம். கிளாசன் மில்லர் அந்த பார்ட்னர்ஷிப்ப சொல்லலாம். இந்த மாரி ஐடென்டிக்கலா வந்து 2 டோர்னமெண்ட்லயும் அந்தந்த மொமெண்ட்ஸ் வந்துச்சு. பட் அந்த மொமெண்ட்ஸ பிரேக் த்ரூ பண்ண அந்த வியூகத்த உடைக்கிற மாரி நம்மகிட்ட வந்து பிளேயர்ஸும் அவங்களோட பிளேயர்ஸோட ஸ்கில்ஸும் அத பேக் பண்ண விதம் தான் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு வெற்றியில வந்து இந்தியன் கிரிக்கெட்டோட வெர்ஷன் 2.0 இல்ல 3.0 அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. ஏன்னா வந்து ஒரு 2000 வரைக்கும் ஆடப்பட்டிருந்த இந்தியன் டீம் வேற. தென் இந்தியன் டீம் அண்டர் தோனி இன் ஒயிட் பால் அவங்க வேற. இப்போ இந்தியன் டீம் அண்டர் ரோஹித் சர்மா இஸ் அ டிஃப்ரெண்ட் பிரீட் ஆல் டுகெதர். கிட்டத்தட்ட வந்து அவங்க எல்லாம் இப்போ நிறைய சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து ஹோட்டல்ல இருந்து ஸ்டேடியம் வராங்க, ஸ்டேடியம் வந்து ஹோட்டல் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இது ஹோம் கிரவுண்டு, இந்த கிரவுண்ட்ல வச்சு ஆடுறாங்க. அதாவது ஆடத் தெரியாதவங்க வந்து அந்த ஒரு மேடை இதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குறை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அழுகுனி இவனு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரே கிரவுண்ட்ல இல்ல ஒரே லொகேஷன்ல ஆடுறதுங்கிறது நிறைய ஐசிசி ஈவெண்ட்ல நிறைய நாடுகள் பண்ணியிருக்கு. இந்தியா வந்து பண்ணியிருந்தாலும் பட் இந்தியாவை விட வந்து பயங்கர ஃபேவரட்டிசமா பயங்கரமா வந்து இது நாங்கள் தான் நடத்துறோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பண்ணி அவங்களால ஜெயிக்க முடியல. ஸோ அங்கே ஜெயிக்க முடியாதனால இங்கே ஜெயிச்ச ஒரு கண்ட்ரியை பார்த்து வந்து இல்லை நீங்கள் இப்படி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து சும்மா குறை கூறது ஒரு காரணம். இது ஒரு சாக்கு. அவங்க வந்து ஒரு அவங்களால முடியல, இல்லை அவங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு போக்கு சொல்றதெல்லாம் பார்க்குறேன். நல்ல எக்ஸாம்பிள் இப்போ மில்லர் வந்து அவர் சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து டிராவல் பண்ணிட்டு வந்தோம், எங்களால முடியல, நான் வந்து நியூசிலாந்து சப்போர்ட் பண்ண சொன்னாரு. 2009 சாம்பியன்ஸ் ட்ராஃபி சவுத் ஆப்பிரிக்கா நடந்த போது ஒரே கிரவுண்ட்ல தான் சவுத் ஆப்பிரிக்கா எல்லா மேட்சும் ஆடினாங்க. அவங்க உள்ள போவே இல்லை. அவங்களால அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில உள்ள தாண்டி போவே இல்லை. 2011 இந்தியால வந்து வேர்ல்டு கப் நடக்குது. இந்தியாவும் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா 3 பேர் ஹோஸ்ட் பண்ணி ஆடுறாங்க. பங்களாதேஷ் அவங்களோட மேட்ச் எல்லாமே லீக் மேட்ச் எல்லாமே பங்களாதேஷ் தான் ஆடினாங்க. அடுத்த ரவுண்ட் அவங்க பட் எல்லா மேட்சும் பங்களாதேஷ் தான் ஆடினாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா பெரும்பாலான மேட்ச் வந்து ஸ்ரீலங்கால தான் ஆனாங்க. செமிஃபைனல் முதல் கொண்டு ஸ்ரீலங்கால தான் ஆடினாங்க. இந்தியாவில் ஒரே ஒரு மேட்ச் அதுக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்க. வேற எந்த கிரவுண்ட்லயும் எங்கேயும் ஆடவும் இல்லை. இந்தியா தான் போய் வந்து பங்களாதேஷ் ஆடிட்டு வந்துச்சு. ஹோஸ்டா இருந்தாலும் இந்தியா சரி ஓகே வாங்க பங்களாதேஷ்ல போய் ஸ்டார்ட் பண்ணது, பங்களாதேஷ்ல போய் ஆடிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா கண்ட்ரியும் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உங்களுக்கு அங்க வேர்ல்டு கப் நடந்தபோது ஆஸ்திரேலியா தான் எல்லா மேட்ச் ஆடினாங்க, நியூசிலாந்து எல்லா மேட்ச் ஆடினாங்க. மற்ற டீம்ஸ் யாரும் போயிட்டு கொஸ்டின் கேட்கலையா? அப்போ மற்ற டீம் தான் மாறி மாறி டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அங்க வந்து உங்களுக்கு வந்து பேசிருக்கலாம். அங்கெல்லாம் வராத பேச்சு இந்தியான்னு வரும்போது என்ன வந்துச்சுன்னா, இவங்கள பார்த்து வந்து சரி இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். இவங்களை ஏதாவது வந்து நம்ம சொல்லணும், ஒரு கார்னர் பண்ணணும், ஒரு பீலீட்ல பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சீப் டாக்டிக்ஸ் தான் இருக்கு. சோஷியல் மீடியால வந்து போடுறதோ, இல்லை மீடியால வந்து ஏதாவது போடுறதோ, அந்த மாதிரி வந்து அந்த இமேஜஸ் மீமா போடணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது அவங்களோட மென்டாலிட்டி இப்படி காட்டும்போது அவங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நம்ம வளர்ச்சி அவங்களுக்கு பொறாமை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ இன்னும் வளருவோம், இன்னும் பல கோப்பைகளை வெல்வோம், இன்னுமே வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸா, அன்பீடபிள் ஃபோர்ஸா வருவோம். கிட்டத்தட்ட ஒரு 11 ட்ராஃபி வந்து ஆஸ்திரேலியா வந்து வச்சிருக்காங்க. ஐசிசி ஈவெண்ட்ல மென்ஸ் ஐசிசி ஈவெண்ட்ல ஒரு 11 ட்ராஃபி ஆஸ்திரேலியா வச்சிருக்காங்க. நம்ம 7 வந்திருக்கோம். 7ங்கிறது 4 தான் கம்மி. மற்ற டீம்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவு கூட கிடையவே கிடையாது. அந்த கேப்பை சால்வ் பண்ணணும். திருப்பி எப்படி ஒரு ஒயிட் பால்ல இப்படி ஒரு டாமினேஷன் காட்டுறோமோ இதே மாதிரி திருப்பி அந்த ரெட் பால் டாமினேஷன் அந்த விராட் இந்த நம்ம 3 ஃபேஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் சொல்லும்போது நடுவில் விராட் கோலியோட அந்த விஷயம் மறக்க முடியாது. அவர் தான் இந்த டெஸ்ட் டீமை வந்து சூப்பராக அந்த ஒரு போலிங் அட்டாக், அந்த விண்டீஸ் போலிங் அட்டாக் மாதிரி வந்து பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணுது. ஹோம்னா உங்களுக்கு ஸ்பின் சோக்கு, அப்ராட் போனோமா எங்கிட்ட 20 விக்கெட் எடுக்கிற அந்த பேசர்ஸ் இருக்காங்க, டெஸ்ட் போலர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சூப்பராக ஒரு ஷெப்பர்ட் பண்ணி கூட்டு போனாரு அந்த ஒரு டெஸ்ட் போலிங் லைன். அப்ப திருப்பி அந்த ரெட் பால்லையும் அந்த அந்த விராட் கோலி கொடுத்த அந்த ஹைல ஒரு சூப்பரான டீம் ஃபார்ம் ஆகி அடுத்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் 2027 வந்து வரும். அதுல வந்து உள்ள போய் ஆடி அந்த அந்த மேசையும் கை பற்றணும். அதுதான் என்னோட வேண்டுதல் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பல கிரிக்கெட் இன்சைட்ஸுக்கு மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.